அட போயா எதிர்நீச்சல் போட்டு 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 தண்ணியே இல்லையாங்க, எங்கேயா எதிர்நீச்சல் போடுறது அப்படின்ற மாதிரி தோணும். காரணம் என்ன அப்படின்னா ஜென்ம சனி நம்மளுக்கு ஒரு விட்டேத்தியான ஒரு ஃபீலிங் அப்படின்றது கொடுப்பான். குரு பகவான் 4ஆம் பாவம் சுகஸ்தானத்துல குரு பகவான். சுகஸ்தானத்துல குரு பகவான் அப்படின் போது இன்பில்ட்டாவே, அதாவது டிஃபால்ட்டாவே 4 விஷயம் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஜென்ம சனி அமைதியாவது அப்படின்றது, நல்லிஃபை ஆவது குரு பார்வையினால அப்படின்றது ஒரு பெரிய பிளஸ்ங்க. ருணரோக சத்ருஸ்தானத்துல கேது அப்படின்னும் போது எனக்கு எதிரிகள் அப்படின்னு யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனா வணக்கம், நான் டாக்டர் தீபார்லால். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா 2026ஆம் வருட பலன்கள் தான் பார்க்க போறோம். இந்த 2026ஆம் வருட பலன் பாருங்க 2 பகுதியா நாங்க சொல்லுவோம், முற்பகுதி பிற்பகுதி. காரணம் என்ன அப்படின்னா குரு பகவானோட பொசிஷன் வச்சு. குரு பகவான் பாருங்க 1/6/2026 மிதுனத்துல இருந்து கடகத்துக்கு பயிற்சியாகி உச்சம் பெற்று அமர்றார். அவரோட பார்வைகள் அத்துணையும் பாத்தீங்கன்னா உச்ச பலம் பெற்று நிறைய ராசிகளுக்கு அபரிவிதமான நற்பலன்கள் அப்படின்றது கொடுக்க போகுது. ஆக பலன்கள் 2 பகுதியா சொல்றோம். எப்படிங்க குருவை பேஸ் பண்ணி தானே சொல்றீங்க, எப்படி 2 பகுதியா சொல்றீங்க அப்படின்னா, ஸ்தான பலமே குரு பகவான் மாறுறாரு. குரு பகவான் மிதுனத்துல இருந்து கடகத்துக்கு மாறும் போது இந்த 6ஆம் மாசம் வரைக்கும் ஸ்தான பலமே மாறுது, ஸ்தானமே மாறுறாரு. அதனால ஸ்தான பலம் மாறுது, பார்வை பாத்தீங்கன்னா பார்வை பலம் அப்படின்றது மாறுது. அதனால பாத்தீங்கன்னா 2 பகுதியா சொல்றோம். அதே மாதிரி பாருங்க, இந்த 2026ஆம் வருடம் ராகு கேது பயிற்சியும் இருக்கு. ஆனா ராகு கேது பயிற்சி 6/12/2026 நடக்குது. அப்ப ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா 20 நாள் தான் ராகு கேதுனுடைய ஒரு இம்பாக்ட் அப்படின்றது வரும். ஆக அந்த பலன்களை நாங்க 2026ஆம் வருடம் சொல்றதை விட 2027க்கு சொல்றதுதான் பாத்தீங்கன்னா உசிதம் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இந்த குரு பகவானோட 2ஆம் பகுதி பிற்பகுதியில பாத்தீங்கன்னா அவரோட 9ஆம் பார்வை பாத்தீங்கன்னா சனி மேல படியுது, முற்பகுதியில ராகு மேல படியுது. அதனாலயும் பலன்கள் அப்படின்றது மாறும். ஆக வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் உங்க ராசிக்கு என்ன விதமான பலன்கள் வரப்போகுது, குரு என்னென்ன நல்லது செய்ய போறாரு அப்படின்றத துல்லியமா பார்க்க முடியும். மீன ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த 2026 எப்படி இருக்கு அப்படின்னா, சனி பகவான்ல இருந்து பாத்துக்கலாம். சனி பகவான் ஜென்ம சனியா இருக்கார். ஜென்ம சனியா இருக்கவர் என்ன பண்ணுவாரு, ஒரு இனம் புரியாத குழப்பத்தை கொடுப்பார், ஒரு மந்த நிலை அப்படின்றது கொடுப்பார். அந்த மந்த நிலை உடல் அளவுலயும் எனக்கு மந்த நிலை, மனதளவுலயும் எனக்கு மந்த நிலை. அட போயா, சும்மா யாரு காலில் எந்திரிச்சு ஓடி ஓடி எவ்வளவு நாள் தான் இப்படி ஓடிட்டே இருக்கிறது. பொதுவா மீனம் பாருங்க எதிர்நீச்சல் போட்டு வாழக்கூடியவங்க. மீனம் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், தண்ணி போற டைரக்ஷன்லயே போகும், தண்ணிக்கு ஆப்போசிட் டைரக்ஷனான வரும். மீனமும் அப்படிதான் எதிர்நீச்சல் போட்டு சூப்பரா வாழ்க்கையை கொண்டு போகக்கூடிய பர்சனாலிட்டிஸ். அதாவது நிறைய பாருங்க இந்த சேரிட்டி கொடுக்கறது, ஃபண்ட்ஸ் கொடுக்கறது, தன்னோட பர்த்டே பாத்தீங்கன்னா முதியோர் இல்லத்துல செலிப்ரேட் பண்றது, தன்னுடைய திருமண நாளை பாத்தீங்கன்னா ஒரு கேன்சர் இன்ஸ்டிடியூட்ல செலிப்ரேட் பண்றது, இந்த மாதிரி நிறைய ஃபண்ட்ஸ் கொடுக்குறவங்க. இந்த யூனிசெஃப் அந்த ஆர்கனைசேஷன் இந்த ஆர்கனைசேஷன் இவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா சேரிட்டி கொடுக்கறது யாரு அப்படின்னா மீனம்னு சொல்லலாம். ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு, 4 பேருக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். இயற்கையாவே நிறைய நல்ல குணங்கள் உண்டு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா குருனோட ஆதிக்கம் பெற்ற பர்சனாலிட்டிஸ் இல்லைங்களா. அவங்களுக்கு இப்ப என்ன தோணும் அப்படின்னா, அட போயா எதிர்நீச்சல் போட்டு 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 தண்ணியே இல்லையாங்க, எங்கேயா எதிர்நீச்சல் போடுறது அப்படின்ற மாதிரி தோணும். காரணம் என்ன அப்படின்னா ஜென்ம சனி நம்மளுக்கு ஒரு விட்டேத்தியான ஒரு ஃபீலிங் அப்படின்றது கொடுப்பான், ஒரு சோம்பேறித்தனம் அப்படின்றத கொடுப்பான். இதெல்லாம் நம்மளா புரிஞ்சுக்கணும். அடடா நம்ம இப்ப ஜென்ம சனியில இருக்கோம், இந்த சனி இந்த மாதிரி எண்ணங்கள் எல்லாம் நம்மளுக்கு கொடுத்துட்டு இருக்கா. நம்ம பாட்டு நம்மளோட டே டு டே ஒரு ஆக்டிவிட்டிஸை செஞ்சுட்டே இருக்கணும். எப்படி ஓடிட்டே இருப்போம், எப்படி எதிர்நீச்சல் போட்டு சக்சஸ் பண்ணிட்டே இருப்போம், அந்த மாதிரி நம்ம சக்சஸ் பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்றத நீங்க தெளிவா முடிவு பண்ணிக்கணும். இது ஃபர்ஸ்ட் விஷயம், ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ராகு 12ஆம் பாவம். பொதுவா 12ஆம் பாவம் ராகுன்னு போது ஐயோ 12ல ராகு பயங்கர லாவிஷா ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. வெளியே போகணும், அது பண்ணணும், இது பண்ணணும், சோஃபா வாங்கணும், அது வாங்கணும், இது வாங்கணும், எது வாங்குறதா இருந்தாலும் காஸ்ட்லியா வாங்கணும்னு தோணுமேயா. நம்ம வெளிநாட்டுக்கு டூருக்கு போலாம், இந்த செலவு பண்ணலாம், இந்த செலவு பண்ணலாம் அப்படின்னு தோணுமேயா அப்படின்னா உண்மை, அதெல்லாம் தோணும். பட் பியாண்ட் தட் குருனோட பார்வை இருக்கு, குருனோட பார்வை இருக்கு, குரு சண்டால யோகம் இருக்கு. அப்ப நீங்க லாவிஷா ஸ்பெண்ட் பண்றீங்க அப்படின்னாலும் பெருமைக்காக எருமை கறக்க மாட்டீங்க. நம்ம வெளில போறீங்க, நம்மளோட சௌரியம் என்ன, எனக்கு என்ன தேவை அதன்றத செஞ்சுப்பீங்க. சும்மா ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு பார்ட்டி கொடுக்கறது, நிறைய செலவு பண்றது, பெருமைக்காக அதை பண்றது இதை பண்றது அதெல்லாம் செய்ய மாட்டீங்க. குருனோட பார்வைக்கு தானே அது ஓவர் கம் ஆயிடும். இது மைனஸ் கிடையாது, பிளஸ் அப்படின்னு தான் சொல்லணும். உங்களோட கம்ஃபர்ட்டுக்கு என்னென்னலாம் தேவை அத்தனையும் வாங்கிப்பீங்க. உதாரணத்துக்கு வீட்டுக்கு நல்ல சோஃபா செட் வாங்கி போடணும்னு நினைப்பீங்க, வாங்கிப்பீங்க. ஆடம்பரமான விஷயங்கள், புரியுதுங்களா. வீட்டுல ஒரு ரூம்ல தாங்க ஏசி இருக்கு, எனக்கு ஹால்க்கும் ஏசி வேணும்னு நினைக்கிறேன், போட்டுப்பீங்க. எனக்கு ஒரு 4 பட்டுப்புடவை வாங்கணும்னு நினைச்சேன், வாங்கிப்பீங்க. இந்த மாதிரி உங்களுக்கு எது எதெல்லாம் தேவையோ, எனக்கு சாதா கார் இருக்கு, லக்ஸரிஸ் கார் வாங்கணும்னு நினைச்சேன், வாங்கிப்பீங்க. என்ன தோணுதோ அது செய்வீங்க. அது நல்லதுதான், பெருசா மைனஸ் கிடையாது.
பெரிய லெவல்ல வந்து நீங்க வந்து ஒரு கடன் வாங்கிடக்கூடாது, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கேது 6ஆம் பாவம், ருணரோக சத்ருஸ்தானத்துல கேது. பொதுவா ருணரோக சத்ருஸ்தானத்துல கேது அப்படின்னும் போது எனக்கு எதிரிகள் அப்படின்னு யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனா ஹெல்த் ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன்ஸ் வரலாம், ஃபுட் பாய்சன் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. ஓகேங்களா? அதே மாதிரி பாருங்க, ஆரோக்கியத்துல கவனம் அப்படின்றது தேவை. இன்ஃபெக்ஷியஸ் டிசார்டர், ஆல்ரெடி எனக்கு டயபெட்டிக் இருக்கு, பிபி இருக்கு, அதுல பிளக்சுவேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்ப ரொம்ப சிம்பிள், பெரிய லெவல்ல யாருக்கும் கடனும் கொடுக்காதீங்க, யார்கிட்டயும் கடனும் வாங்கிக்காதீங்க, ஆரோக்கியத்துல கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். நான் கடனை அடைக்கணும்னு முயற்சி பண்ணீங்க அப்படின்னா கடனை அடைச்சிட முடியும். ஸோ இதெல்லாம் வந்து எங்களுக்கு பெருசா நெகட்டிவ் ஏதாவது இருக்கா? பெருசா நெகட்டிவ் கிடையாது. இது வந்து ஒரு டே டு டே ஆக்டிவிட்டிஸை நான் செய்ய முடியுமா? அதுல கொஞ்சம் ஒரு டே டு டே ஆக்டிவிட்டி செய்யறது போஸ்ட்போன் பண்ற மாதிரி இருக்கும். இன்னைக்கு இந்த வேலை செய்யணும், நாளைக்கு சேர்த்து செஞ்சிடலாம்ப்பா அப்படின்னு தோணும். ஆனா டே டு டே ஆக்டிவிட்டிஸை ப்ராப்பரா செய்றீங்க அப்படின்னா நல்லது. பெரிய லெவல்ல கடன் கொடுக்க வேண்டாம், வாங்க வேண்டாம். அது மட்டும் ஆரோக்கியத்துல கவனம், இது ரெண்டு மட்டும் வச்சுக்கோங்க. சரி, அப்ப நம்ம வந்து பாருங்க, சனியை பார்த்துட்டோம், ராகு கேது பார்த்துட்டோம். இப்ப குருவை பார்க்கணும். குரு பகவான் 4ஆம் பாவம், சுகஸ்தானத்துல குரு பகவான். சுகஸ்தானத்துல குரு பகவான் அப்படின் போது இன்பில்ட்டாவே, அதாவது டிஃபால்ட்டாவே 4 விஷயம் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. என்ன அப்படின்னா, உங்களோட கம்ஃபர்ட் கண்டிப்பா அதிகமாகும், அம்மானோட சப்போர்ட் பரிபூர்ணமா கிடைக்கும், இடமாற்றம் அப்படின்றது நிறைய பேர் கிடைக்கும். இடமாற்றம் பண்ணணும் அப்படின்னா அனலைஸ் பண்ணிட்டு மாத்திக்கோங்க. தொழில் மாற்றம் நிறைய பேருக்கு அமையும். தொழில் மாற்றம் பண்ணிக்கணும் அப்படின்னா நல்லா அனலைஸ் பண்ணிட்டு நீங்க தொழில் மாற்றம் அப்படின்றது பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா வீடு வாங்குவீங்க, சொத்து பத்து வாங்குவீங்க, நிலப்பலம் வாங்குவீங்க. இது எல்லாமே பிளஸ்ங்க. புரியுதா? டிஃபால்ட்டாவே இந்த 4-5 விஷயம்ன்றது சாலிடா அமைஞ்சிடும். கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை. அம்மாவோட ஹெல்த்தும் நல்லா இருக்கும், பெருசா கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை. இது வந்து பாருங்க முற்பகுதி. இப்ப அப்படியே பிற்பகுதிக்கு போலாம். பிற்பகுதியில சனி பகவானை பாக்குறோம். சனி ஜென்ம சனியாவே தான் இருக்காரு. அப்ப சனி கொடுக்கக்கூடிய இடையூறுகள் கொடுத்துட்டு தான் இருப்பாரு. ஆனா குரு வந்து பாருங்க, குருனோட 9ஆம் பார்வை சனி மேல பதியுது. அப்ப சனி நல்லிஃபை ஆயிடுறாரு. ஜென்ம சனியா இருந்தாலும் சைலண்டா உட்கார்ந்துட்டு இருக்காரு ஒரு இடத்துல. உங்களை வந்து உங்க மைண்ட் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே தின்னுட்டு நச்சரிச்சுட்டே இருக்க சனி கம்முன்னு உட்கார்ந்துட்டு இருக்காரு. அப்ப அது ஒரு பெரிய ரிலீஃப். உங்களுக்கு ஜென்ம சனி அமைதி ஆவறது அப்படின்றது, நல்லிஃபை ஆவறது குரு பார்வையினால அப்படின்றது ஒரு பெரிய பிளஸ்ங்க. ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது, ராகு 12ஆம் பாவம். ராகு 12ஆம் பாவம் குருனோட பார்வை இல்லைங்களேங்க. குரு சண்டால யோகம் இல்லைங்களேங்க. உண்மைதான். லாவிஷா எக்ஸ்பென்சஸ் பண்றதுன்றது கண்டிப்பா நிறைய செய்வீங்க. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, ஒரு கார் வாங்க போறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு ஏற்கனவே ஜாக்வார் மேல ஒரு பெரிய ஆசை. ஆனா நீங்க என்ன பண்றீங்க, நான் ஃபார்ச்சுனர் தான் வாங்கணும் அப்படின்ட்டு போறீங்க. அங்க போயிட்டு ஃபார்ச்சுனர் ஷோரூம் போறீங்க, எதுக்கும் ஜாக்வார் ஷோரூம் போலாம்ப்பா அப்படின்னு போயிட்டு ஜாக்வார் புக் பண்ணிட்டு வந்துடுவீங்க. திருப்பி ரீபேமெண்ட் கெப்பாசிட்டி இருக்கு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, யூ கேன் கோ த்ரூ. திருப்பி ரீபேமெண்ட் கெப்பாசிட்டி வந்து கொஞ்சம் கம்மிங்க, எங்களுக்கு வந்து வட்டி நிறைய ஆகும், வீட்டில் நான் தான் ஒருத்தவங்க மட்டும்தான் சம்பாதிக்கிறேன், நான் தான் எல்லாத்தையும் சமாளிக்கணும் அப்படின்னு யோசிச்சு செய்யணும். அகலக்கால் டக்குன்னு வச்சிடக்கூடாது. அந்த மாதிரி வர்றதுக்கு அமைப்பு உண்டு. இது ஒரு எக்ஸாம்பிள். நான் வந்து ஜாக்வாரையும் ஃபார்ச்சுனரையும் வச்சு சொன்னேன். இது எல்லா ஆஸ்பெக்ட்லயும் நீங்க பொருத்தி பார்த்துக்கோங்க. எல்லா விதத்திலயும் செலவு கொஞ்சம் அதிகமா நம்ம சட்டுன்னு செஞ்சிடறதுக்கு வாய்ப்பு உண்டு. புடவை எடுக்க போறீங்க அப்படின்னா 2 பட்டு புடவை எடுக்கலான்னு போயிருப்பீங்க. அங்க போனா 8 கலர், அவன் 20 எடுத்து போட்டான், 8 கலர் என்ன பிடிச்சிச்சு, நான் யோசிக்காம 8 கலர் எடுத்துட்டு வந்துட்டேன். வீட்டுல வந்து செம்ம டோஸ். திருப்பி எப்படி கட்டுவேன், ஏதா கட்டுவேன், காசு பணம் இருக்கு, கிரெடிட் கார்டு கொடுத்தாங்க மொத்தமா தேய்ச்சிட்டு வந்துட்டேன். காசு பணம் இருக்கு, பெருசா கவலைப்பட வேண்டாம், யோசிக்க வேண்டாம். எனக்கு பெருசா நான் வந்து ஒரு இம்பாக்ட் ஏற்படும், யோசிச்சு செய்யும். புரியுதுங்களா? இது ஆக இந்த விஷயத்துல கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. சரி, இப்போ வந்து குரு பகவானை பத்தி சொல்லணும் அப்படின்னா, குரு பகவான் 5ஆம் பாவம், பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானத்துல குரு. பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்துல குரு அப்படின்றது இது வரைக்கும் நீங்க எத்தனை பொறுப்பு எடுத்திருக்கீங்களோ அத்துணை பொறுப்புகளையும் என்னென்னலாம் நல்ல கர்மாக்கள் செஞ்சீங்களோ அத்துணை நல்ல கர்மாக்களையும் அனுபவிக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். பெரிய பிளஸ். நிறைய இளம் வயசு மீனராசி அன்பர்களுக்கு லவ் வரும். எஜுகேஷன், ஹையர் எஜுகேஷனுக்காக எக்ஸாமினேஷன்ஸ்ல எழுதுறீங்க அப்படின்னா சக்சஸ் ஆயிடுவீங்க. ஓகேங்களா? அது ஒரு பெரிய பிளஸ் அப்படின்னு சொல்லலாம். பூர்வீகத்துல எனக்கு சொத்து பத்து வீடு வாசல் எல்லாமே இருக்குமா. நாங்க காதல் திருமணம் பண்ணிக்கணும், பிடிக்காத பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கணும், நாங்க மதம் விட்டு மதம் மாறி கல்யாணம் பண்ணிக்கணும், அதனால எங்க வீட்டுல எதுவுமே கொடுக்கலாமா. இப்ப நிறைய பேருக்கு வந்து பாருங்க, அந்த பூர்வீக சொத்து வீட்டுல இருக்கவங்களே கூப்பிட்டு கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்பு. எங்க அண்ணன் தங்கச்சிங்களுக்கு எல்லாம் நிறைய கொடுத்தாங்கம்மா, எங்களுக்கு கம்மியா தான் கொடுத்தாங்க. உதாரணத்துக்கு அவங்களுக்கு வந்து பாருங்க ஒரு 100 ரூபான்னு வச்சுக்கோங்களேன், ஒரு உதாரணத்துக்கு 100 ரூபாய் கொடுத்தாங்க, எனக்கு 20 ரூபாய் கொடுத்தாங்க, அந்த 20 ரூபாய் வந்துச்சு அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்கோங்க. புரியுதுங்களா? அந்த மாதிரி ஏதோ ஒண்ணு பூர்வீகம் சார்ந்து வரும் அப்படின்னு சொல்லலாம். நாங்க குழந்தையின்மைக்காக வைத்தியம் பண்றாங்க. நிறைய பேருக்கு பிரெக்னன்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அந்த குழந்தையின்மை வைத்தியம் சக்சஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. என் குழந்தைங்க வந்து பாருங்க, குழந்தைங்களால கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளாகுது. பிள்ளைங்களால வந்து பாருங்க எனக்கு பயங்கர கஷ்டம். எத்தனை வருஷம் கஷ்டப்படுறது. பிள்ளை வந்து பாருங்க சேர்க்க சரியில்லை. அதாவது நாங்க ஜாதி மதம் அந்தஸ்து எல்லாம் பார்க்கலைங்க, அந்த பையன் எங்க குடும்பத்துக்கு ஒத்து வர மாட்டான்.
அந்த பையன் தான் வேணும். ஏன்னா அவங்க குடும்பம் வந்து தப்பான தொழில் செய்யுது. அந்த பையன் தான் வேணும்னு என் பிள்ளை எங்க குடும்ப கௌரவத்தை தூக்கின்னு போயிட்டு கப்பல் ஏத்தி விடுதுங்க. அந்த பிள்ளை வந்து திருந்துமா? கவலையே படாதீங்க, அதுவா பிரேக்கப் பண்ணிக்கும். நீங்க வேண்டாம் வேணும் அதெல்லாம் யோசிக்காதீங்க, அதுவா பிரேக்கப் பண்ணி வந்துடுறதுக்கு வாய்ப்பு உண்டு. நீங்க வேணான்னா எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து பாருங்க ஓடி போய் அதையே வந்து வேணும் அப்படின்னு அடம் பிடிக்கும். நீங்க கண்டுக்காதீங்க, என்ன நடக்குதோ நடக்கட்டும் அப்படின்னு விட்டீங்கன்னா அதுவா பிரேக்கப் ஆகி வந்துடுறதுக்கு வாய்ப்பு உண்டு. இந்த மாதிரி குழந்தைங்க சார்ந்து மனசஞ்சலங்கள் நிறைய இருக்கு அப்படின்னா அதுல ஒரு பெரிய ரிலீஃப் அப்படின்றது குரு பகவான் கொடுத்துருவார். புரியுதுங்களா? பூர்வீக சொத்து இருக்குங்க, அது கோர்ட்ல இருக்கு. 15 வருஷமா அது கோர்ட்லயே தாங்க இருக்கு. அவுட் ஆஃப் த கோர்ட் செட்டில் பண்ணலாம்னு நினைக்கிறேன். மத்தியஸ்தர்களை வச்சு பஞ்சாயத்து பண்ணலாம்னு நினைக்கிறேன். இந்த காலகட்டம் அமையுமா? நிறைய பேருக்கு நல்லபடியா அமைஞ்சிடும். மத்தியஸ்தர்களை வச்சு பஞ்சாயத்து பண்ணி ஏதோ அவங்க மத்தியஸ்தர்கள் ஒரு 10 ரூபாய் தின்னா கூட நம்மளுக்கு இந்த நேரத்துக்கு காசு வந்துருது இல்லையா? அந்த மாதிரி வரும். நல்ல அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு மேல குருனோட பார்வை உங்க சுயஸ்தானத்தை பாக்குறாரு. இவ்வளவு நாள ஜென்ம சனியில மனசு ஒரு விதமான குழப்பம், ஃப்ரஸ்ட்ரேஷன், இரிட்டேஷன், ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் பெருசா ரிலீவ் ஆகும். ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது வந்து பாருங்க உங்களோட இயற்கையான ஒரு குணாதிசயங்கள் அப்படின்றது மேலோங்க ஆரம்பிக்கும். சுவாமி கும்பிடணும், இறை வழிபாடு பண்ணணும், நம்ம வந்து பாருங்க தீர்த்த யாத்திரை போகணும், தியானம் பண்ணணும், இப்படின்ற நிறைய நல்ல குணங்கள். ஆல்ரெடி நீங்க பர்ஃபெக்ஷனிஸ்ட் தான், இன்னும் கொஞ்சம் பர்ஃபெக்ட் ஆவீங்க அப்படின்னு சொல்லலாம். பாக்கியஸ்தலத்து குருனோட பார்வை. ரொம்ப நாளா இது வந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சப்பா, அது வந்துடுச்சுப்பா. எங்க அப்பாக்கும் எனக்கும் வந்து பாருங்க ரொம்ப நாளா கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு. இப்ப எங்க அப்பா கூட நல்ல உறவு அப்படின்றது வந்துடுச்சுப்பா. புரியுதுங்களா? நான் டிராவல் இந்த ஊருக்கு போகணும் ரொம்ப நாளா ஆசைப்பட்டேன், போயிட்டேன்ப்பா அப்படின்ற ஒரு அமைப்பு. வெளிநாட்டுக்கு போறது, டூர் போறது, ஏதோ ஒரு விதத்துல குட் லக், ஃபார்ச்சூன், அதிர்ஷ்டம் அப்படின்றது வந்துருங்க. இந்த வேலை எனக்கு கிடைக்கணும்னு ரொம்ப நாள் என் கனவுப்பா. எத்தனை முறை ரெசியூம் போட்டேன் தெரியுமா? இத்தனை முறை கிடைக்கல. இந்த காலகட்டம் எனக்கு கிடைச்சிச்சு அப்படின்ற ஒரு அமைப்பு. இந்த மாதிரி ஏதோ ஒண்ணு நான் ரொம்ப நாளா ஆசைப்பட்டது, இது கிடைச்சா எனக்கு போதும் அப்படின்னு ரொம்ப நாள் இதுக்காக ஏங்கி இருக்கு, அது கிடைச்சிருச்சு அப்படின்ற ஒரு அமைப்பு. லாபஸ்தானத்துல குருனோட பார்வை. மீனராசி அன்பர்கள், நீங்க என்ன வேலை செய்றீங்க அப்படின்னாலும் அது கொஞ்சம் சின்சியரா, பொதுவாகவே நீங்க சின்சியரா வேலை செய்யக்கூடிய பர்சனாலிட்டிஸ் தான், இன்னும் கொஞ்சம் சின்சியரா செய்றீங்க அப்படின் போது அதுக்குரிய நல்ல ப்ராஃபிட் அப்படின்றத சாலிடா குரு பகவானே ஏற்படுத்தி கொடுத்துருவார். அதுக்கு மேல உங்க மூத்த சகோதர சகோதரிகள் கிட்ட ஒரு நல்ல உறவு அப்படின்றது இருக்கும். அவங்களோட பரிபூர்ண சப்போர்ட் அப்படின்றது கிடைக்கும். ஆக மீனராசி என்பர்கள் தெரிஞ்சிருப்பீங்க, முற்பகுதியில பிற்பகுதியில சின்ன சின்ன விஷயங்கள் சொல்லியிருக்கேன். அந்த சின்ன சின்ன விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கீங்க அப்படின்னா மட்டும் போதுமானது. இந்த 2026 உங்களுக்கு நல்லது நடக்கும், நிறைய நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். வாழ்த்துக்கள். இப்ப நான் சொன்னது வந்து பாருங்க உங்க ராசிக்கான ஒரு பொதுவான பலன், கோச்சார பலன். இந்த பொதுவான பலன் 100% எனக்கு மேட்ச் ஆகுமா அப்படின்னா 50% கண்டிப்பா மேட்ச் ஆயிடும். உங்க சுய ஜாதகத்துல தசை நல்லா இருக்கு அப்படின்னா 100% மேட்ச் ஆயிடும். சுய ஜாதகத்துல தசை ரொம்ப கெட்டு போயிருக்கு அப்படின்னா அந்த 50% மேட்ச் ஆயிடும். சரிங்க, ஓகே, புரிஞ்சிருச்சு. அப்ப சுய ஜாதகமும் பிளேஸ் அ மேஜர் பார்ட். ஆமா, சுய ஜாதகமும் பிளேஸ் அ பார்ட் அப்படின்னு சொல்லலாம். இப்ப நான் வாழ்க்கையில வந்து பாருங்க பல முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்துல இருக்கேன். செகண்ட் மேரேஜ்க்காக பாக்குறேன், திருமணத்துக்கு பெருசா நல்ல வரன் அமைய மாட்டேங்குது. அதே மாதிரி பாருங்க ஃபாரின் போலான்னு பாக்குறேன், நான் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதியிருக்கேன், இது வந்து சக்சஸ் ஆகுமான்னு பாக்குறேன், நான் தொழில மாத்தலாம்னு நினைக்கிறேன், இது சக்சஸ் ஆகுமான்னு பாக்குறேன். இந்த மாதிரி பல விஷயங்களை, முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்துல இருக்கேன் அப்படின்னா நான் சுய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்கன்னா நான் பேசிட்டு இருக்கும்போது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேல கொடுத்துருப்பாங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ.